ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்று போட்ட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு 2-3 விஷயத்தை பற்றி பேசிவிட்டு அதுக்கு பிறகு தான் இன்றைக்கி என்ன வீடியோங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். 2-3 நாளாக போடுற வீடியோவை நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டி கொஞ்சம் வீடியோ எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுலேயுமே நிறைய பேர் இல்லை, ஒரு 2-3 பேர் சிஸ்டர் நான் உங்களுடைய வீடியோக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு வீடியோவை நீங்கள் எங்களுக்கு ரெகுலராக போடுங்கன்னு சொன்னவங்களுக்கு இந்த மாதிரி சிஸ்டர் அப்பா பொண்ணுங்க பொண்ணுங்கனாலே அப்பாவை தானே சிஸ்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுவும் எங்கள் வீட்டில் ரொம்ப சிஸ்டர், நானாலும் பசங்களை அடிப்பேன், ஒரு கோளாறுக்காக வேண்டினாலும் சத்தம் போடுவேன். அவங்க அப்பா வந்து எதுவுமே சொல்லக்கூடாதும்பாங்க. பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணால் கூட அது என் மேலே தான் வந்து பாயுமே தவிர அப்போ கூட பிள்ளைங்களை ஏன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப செல்லமாக நல்லா பார்த்துக்கிடுவாங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே எங்களை பற்றி அக்கறையாக விசாரித்தவங்களுக்கு, நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறத பற்றி நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் தொடர்ந்து இன்னும் அவங்க போகிறதுக்கு இன்னொரு வாரத்தில் எப்படினாலும் கிளம்பிடுவாங்க. அது வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு நிறைய ரெகுலர் வீடியோ கொடுப்பேன். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் மட்டன் குழம்பு செய்வேன் சிஸ்டர், கண்டிப்பாக நான் வீடியோவில் காட்டுவேன்னு. இங்கே வந்து பெண்கள் வந்து பெரும்பாலும் யாருமே கடைகளுக்கெலாம் போக மாட்டாங்களா. அதே மாதிரி நான் வந்து ஸ்கூட்டி வாங்கினதுக்கு அப்புறமேட்டு எனக்கு தோன்ற இடங்களுக்கு போவேன், எனக்கு எது பிடிச்சிருக்கோ அது வாங்குவேன். ஆனால் ஆட்டு குடல் இங்கெல்லாம் மூளையெல்லாம் விற்கவே மாட்டாங்கங்க. காலையுமே தூக்கி தூர போட்டுருவாங்களா, இங்கே குடலையுமே தூக்கி தூர போட்டுருவாங்க. நம்ம தமிழ்கார பொண்ணுங்கிறத நான் அதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்றதுனால நேற்று கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் க்ளீன் பண்ண முன்னே 3 மணி நேரங்கிட்ட ஆயிடுச்சுங்க. போதும்னு ஆயிடுச்சு. அந்த குடலெல்லாம் எடுத்து அதை க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி மறுபடியும் அதை சுடுதண்ணியில் போட்டு அலசி அந்த மாதிரி நிறையா கஷ்டப்பட்டோம். அதை நான் எப்படி சமைச்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட வீடியோவில் காட்டுவேன். நேற்றுக்கு நைட்டு கோழியோட கூண்டு ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்துருப்பேன். அதை வந்து இடிச்சுட்டு இந்த இடம்ல எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவாக தெரியும், இதை கொஞ்சம் எனக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து மழை நேரம்னு சொல்லியிருந்தேன். அதையுமே எனக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதையுமே நான் உங்ககிட்ட வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உண்மைக்குமே வீடியோ சூப்பராக இருக்கும். அதுலேயுமே ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, சிஸ்டர் வீடு வந்து இப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு, மேலே இன்னும் ரெடி பண்ணலைங்க, பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒற்றெல்லாம் அடிப்பேன், பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயும் நானும் என் ஹஸ்பண்டும் அப்போ வந்து குடல் வாங்குறேங்கிறது தெரியாதுங்க. அதனால் மீன் வாங்கி சாப்பிட்ணும். ஏன்னா இங்கே உள்ள மீனை வாங்கி, இங்கே உள்ள மீன் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குளத்து மீன் தான் கிடைக்குங்களா. ஆனால் நல்ல பெரிய பெரிய பீஸாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு கடல் மீன் மாதிரி இருக்கும். அதனால் மீன் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட் போய்ட்டு கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு மீன் வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு சும்மா சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லி போன இடத்துல இப்போ காட்டுறது வந்து ஆட்டோட தலையும் கொஞ்சம் ஈரல், அதுக்கப்புறமேட்டு ஆட்டோட கால், 3யுமே சும்மா கிரேவி மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு இங்கே உள்ள ஸ்டைலில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. சிலிண்டர் வந்து யாராச்சும் நம்ம இந்த மாதிரி கறி வேக வைக்கிறதுல, ஆட்டுக்கறினாலே பெரும்பாலும் குக்கரில் வேக வச்சாதாங்க நல்லா வேகும், நின்று வேகும், சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எலும்புக்குள்ளே உள்ளதுலாமே நல்லா ஊறி போய் இருக்குங்களா. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக உப்பு, அப்புறம் மஞ்சள் பொடி இந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கரெக்டாக மூடி வச்சுட்டு ஒரு விசில் கூட வரலைங்க. ஆனால் கறி நல்லா வெந்திருந்துச்சு. சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது மொக்கை வாங்கினேன் அப்படின்னா திடீர்னு சிலிண்டரும் அடைச்சிட்டு வான்னு சொல்லி என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அந்த டைப்பில் கொஞ்சம் இந்த பொருளும் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, கொஞ்சம் குடலுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கெல்லாம் குடலெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்கங்க, ஏன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் உனக்கு குடல் எல்லாத்தையும் நான் உனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு, இன்றைக்கி ஒரு கல்யாண வீடு இது வேறு இருக்குங்களா, அங்கே வேறு சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இது வந்து நீங்கள் நினைக்கலாம் குளத்து மீனா இது அப்படின்னு. உண்மைக்குமே ப்ராமிஸாக இது வந்து குளத்து மீனுங்க. நிறைய பேர் இதுக்கு முன்னாடிலாம் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, இது வந்து கடலில் வந்து இந்த மீனோட பேர் என்னென்னு. உண்மைக்குமே இது வந்து குளத்து மீனுங்க. ஆனால் கொஞ்சம் இதை பொரிச்சு வச்சுருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இது பொரிக்க வேண்டியது இருக்குது. என் வீட்டில் நாங்கள் எப்போதுமே சும்மா நார்மல் சாப்பாடு இல்லை எது இருக்குதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். அவங்களுக்குலாம் அந்த மாதிரி சாப்பிடவே மாட்டாங்கங்க. எப்போதுமே அவங்களுக்கு வந்து காய்கறிக்கிறதுக்கெலாம் சாப்பிட்றது கம்மியாக இருக்கும். கருவாடு, மீன், முட்டை இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அவங்களுக்கு நிறையா இருக்கும். இங்கே வந்து பசங்கங்கிறதுனால போய் குடல், தலை எல்லாமே நல்லா அலைஞ்சி பிறக்கி வாங்கிட்டு வந்து அவங்க நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க இல்லை அப்படின்னா க்ளீன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பஜாருக்கு போயிருக்கும்போது கொஞ்சம் சிறுபருப்பு இதெல்லாம் இட்லி அவிச்சோம் அப்படின்னா சும்மா நார்மலாக ஒரு 2-3 போல்
கொஞ்சம் சமைச்சி சாப்பிட்றதுக்கு சும்மா சாதா சாம்பார் மாதிரி வைக்கிறதுக்கெலாம் பருப்பு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு எண்ணெய் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க ஊருக்கு வர்றாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு அவங்க பணம் போட்டு விடல. ஏன்னா நான் தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு பணம் கொடுக்கல. அதனால் நானும் அவங்களும் மட்டும் பஜாருக்கு போயிருந்தோம். போயிட்டு வீட்டுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு முதல்ல மீனை பொரித்து வச்சுட்டு நாளைக்கு சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து மீன் நிறைய பேருக்கு தெரியும். அதை வந்து பொரித்து அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் சமைப்பாங்க இல்லைங்களா. அதனால் பொரித்து வச்சுருக்கிறேன். நாளைக்கு நம்ம வந்து அதை எடுத்து லைட்டாக தோசைக்கல்லில் சூடு பண்ணிவிட்டு கூட அதுக்கு பிறகு கூட நம்ம சமைச்சி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுநாள் காலையிலுமே சூடு பண்ணாமலே அப்படிலாம் குழம்பு வைக்கலாங்க. இது வந்து மழை நேரம் பார்த்திங்களா, வெயில் நேரம் பார்த்திங்களா, அதனால் கெட்டு போயிடும், முறையடித்த மாதிரி இருக்கலாம். அதனால் சூடு பண்ணிட்டு குழம்பு வைக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு குழம்பு வைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ காட்டுற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன். இது வந்து எதுக்காக வேண்டி காட்டுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி குக்கரில் வந்து வேக வச்சு கறி எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறமேட்டு இங்குள்ள ஸ்டைலில் குழம்பு வைக்கிறது எப்படி அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி நான் வெறும் இஞ்சி பூண்டு. இதுக்கு முன்னாடி வந்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம வந்து எந்த உருளைக்கிழங்கு நம்ம சமைச்சாலுமே எந்த குழம்பு சமைச்சாலுமே அதில் வந்து உருளைக்கிழங்கை வந்து முதல்ல எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு தான் சமைப்பாங்க. ஆனால் உண்மைக்குமே கறி எல்லாமே அந்த எலும்பு எல்லாமே நல்லா வெந்துருந்துச்சு. ஊமை விசிலாக வராமல் சிலிண்டர் காலியானாலுமே குக்கருங்கிறதுனால என்னமோ தெரில நல்லா வெந்துருந்துச்சுங்க. இப்போ மசாலா எல்லாமே வத்தப்பொடி தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டதுக்கு பிறகு அந்த கறியில் குக்கரில் உள்ளதை எல்லாத்தையுமே போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் நான் ஃப்ரை பண்ணுவேன். இங்கே வந்து என்னுடைய மாமியார் யாருமே மட்டன் வந்து சாப்பிட மாட்டாங்க. நான் சாப்பிடுவேன், அப்பா சாப்பிடுவாங்க, என் ஹஸ்பண்டு சாப்பிடுவாங்க, நம்ம பாப்பா எல்லாருமே சாப்பிடுவோம். அதனால் முதல்ல தலைக்கறியை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு 2 வீடியோவுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஓரளவு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் உள்ள தண்ணி எல்லாமே இன்னும் கொஞ்சம் வற்றுனதுக்கு பிறகு கொஞ்சம் மூடி வச்சதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சுருண்டதுக்கு பிறகு அதுக்கு பிறகு தாங்க இதில் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணினதுக்கப்புறமேட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிரும். இறக்குறதுக்கு ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி மல்லிச்செடி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது சின்ன பாப்பாவையும் பெரிய பாப்பாவையும், ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு 2 வருஷம் ஆகுது. எப்படி தான் இருந்தாலுங்க இங்கே உள்ள நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடை நான் எப்படி மிஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி என் ஹஸ்பண்டு இங்கே ஒடிசாவில் உள்ள கல்யாண வீட்டு சாப்பாடு இல்லைன்னா மற்ற ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் உள்ள சாப்பாடுலாம் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அதனால் பாப்பாவை 2 பேருமே எனக்கு குடலை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு பாப்பாவை 2 பேருமே கிளப்பிவிடு, 2 மணிக்கு அங்கே சாப்பாடு சொல்லியிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எப்படி கிளம்பி போகிறாங்கன்னு பார்க்கலாம். அதான்டா எல்லாத்தையும் சொல்லி ஆளுக்கு ஒவ்வொரு கிளாஸ் தர சொல்லி வாங்கிட்டு வா. நீயாச்சும் பாயசம் வாங்கிட்டு வரியா? இல்லடா போயிட்டு வா, தெரியாம கேட்டுட்டேன். ஏன் அழகா இருக்கு, போறீங்க சாப்பிட போறீங்க, வேற எங்க வேற போட்டும். இங்கே ஒருத்தி சாப்பிடாமல் கிடக்குறாளே அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் கூட இல்லாமல் அல்லது வண்டி எடுத்துகிட்டு சோறு நோனே சாப்பிட்ட பேண்டெல்லாம் போட்டுட்டு எப்படி கிளம்புதுக்க பாரு. பொம்பளை பார்த்து நீ பழக்கம் என்ன இருந்தாலும் மைனிமா இருக்கு. போட்டு முன்னாடி உட்கார பின்னாடி உட்கார போறிய, எதில் உட்கார. சரி நல்லபடியாக சாப்பிட்டு வாங்க. பாயசம் கிடச்சா வாங்கிட்டு வா, இல்லைன்னா வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே சோறு பொங்கிட்டு குழம்பு சோறு பொங்கினது சீக்கிரமாக, குழம்பு வந்து ஆட்டுக்கறி குழம்புனாலே கொஞ்சம் நேரம் ஆகுங்களேங்க. அப்படின்னோடனே காலையில் பொரிச்சு வச்சுருந்த மீன், பச்சை மிளகா, பூண்டு எடுத்துக்கூட, அப்போ தான் நல்லாயிருக்கும். உனக்கு பிடிக்கல? அதெல்லாம் போட்டு பிணைஞ்சி அவள் கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டா. சரி நீ சாப்பிடாம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு குழம்பு ரெடி ஆகிருக்கும். ஆனால் மூட்டி விட்டுட்டு தான் போகிறேன். பார்த்துக்கு இந்த பக்கத்தில் குடல் இருக்கு. போகும்போது சும்மாலாம் போகலைங்க, குடலையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு தான் இதெல்லாம் வேக வைக்கணும். ஃபைனலாக குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே உள்ளவங்கலாம் தண்ணியாக வைக்க மாட்டாங்க. 2வது ஆட்டுக்கறி குழம்புனால நம்ம தண்ணியாக வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. மட்டன்லேயும் இந்த குழம்புல வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதுனால, இது தலைக்கறிங்கிறதுனால உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன். குடலில் வந்து உருளைக்கிழங்கே போடாமல் தான் வச்சேன். அதையுமே சமைக்கிறத வீடியோ எடுத்துருக்கிறேன். ஆனால் இந்த மட்டன் வந்து 3 வருஷம் சாப்பிடாமல் இருந்துட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு இனிமேல் மட்டனே சாப்பிடுங்கிற ஆசையே இல்லைங்கிற அளவுக்கு சாப்பிட்டேங்க.
நிறைய பேருக்கு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன். உண்மைக்குமே குழம்பு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம். நான் சாப்பிட்றத இது வந்து மட்டன் அந்த குடல் குழம்பு வைக்கிறதுக்கான வீடியோ. நான் சாப்பிட்றத நிறைய பேர் உண்மையான நான் வாய்ஸ் அவருக்கு கொடுக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக. நான் வந்து சாப்பிட்றத இங்கே உள்ள சாப்பாடு சமைச்சாலுமே சாப்பிட்டுட்டு ரியாக்ஷன் எப்படி காட்டணுங்கிறத நிறைய பேர் விரும்புவாங்க. முன்னாடிலாம் அடிக்கடி கமெண்ட் பண்ணாங்க. நான் அந்த வீடியோ கொடுக்கலன்னொன்னேவும் மட்டன் குழம்பு வந்து பெருமைக்குன்னு சொல்லலை, உண்மைக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் வயிற்றுக்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு தான் குடல் குழம்பே வைக்கிறதுக்கு ஆரம்பித்தேங்க. விறகு உள்ளே வைக்கிறதுக்கு இடமே இல்லை. காலையில் 20 ரூபாய்க்கு சாணி எருது கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நார்மல் விறகு ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். எல்லாமே காலியாக போகுதுங்க. இப்போ வெங்காயம் இது எல்லாமே அந்த குழம்பு எப்படி வச்சோன்னா மசாலா எல்லாமே சேம் தான். அதுக்கு முன்னாடியேவும் அதில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றிடணுங்க. குடல் உள்ள தண்ணி எல்லாமே சுருளை. அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி எல்லாமே வற்றும் போதேவும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வற்றுனதுக்கு பிறகு அதில் சுருளை வற்றி சட்டியோடு அந்த குடல் பிடிக்கணும். அதுக்கு பிறகு தான் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருந்தேன். அது வெந்ததுக்கு பிறகு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் குழம்பு வச்சேன். ஃபைனலாக குழம்பு வச்சு முடிச்சாச்சுங்க. மாமனாருக்கு எல்லாருமே இங்கே கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விடணும். அதுக்கு பிறகு நான் சாப்பிட்ணும். மாவுக்கு ஊற வச்சுருக்கிறேன். குடல் குழம்புக்கும் இட்லி தோசைக்காக இருக்கட்டும் சாப்பிட்றதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால் மாவு ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு முன்னாடியுமே உளுந்து வாங்க போகும்போது நார்மல் உளுந்து வாங்குவேன், அதாவது தோல் இல்லாதது. இந்த டைம் பார்த்திங்கன்னா தோல் உள்ளது வாங்கியிருக்கிறேங்க. ஏன்னா மாவு கொஞ்சம் பொங்கி வரும். அது வந்து தோல் எடுத்ததில் வந்து நமக்கு கழுவி அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் சத்து வந்து அதில் அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளவங்களுமே நான் அடிக்கடி சத்தம் போடுவாங்களா, அதனால் களைஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே இனிமேல் இந்த உளுந்து தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். மாவு எல்லாமே அரைச்சிட்டு அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கழுவி வச்சதுக்கப்புறம் வீடை லைட்டாக மாப்பு போட்டேன். பசங்க எல்லாருமே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கோழி கூண்டு வாசலுக்கு நேரம் உள்ளது, அதை கொஞ்சம் ஹஸ்பண்டை உடைக்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலை பார்த்தாலும் என் கூட சேர்ந்தவங்க பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. சின்ன மாமியார் அவங்களுடைய பையனும் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள உள்ளே போய் டிவி பார்க்க சொன்னதுக்கு பிறகு என்னுடைய ஹஸ்பண்டும் என்னுடைய மாமனார் 2 பேருமேவும் மேலே உள்ளது வந்து ஸ்லாப்பு மாதிரி நாங்கள் தனியாக கம்பிலாம் வச்சு கெட்டி அதுக்கு பிறகு தாங்க அதை போட்டோம். இதை வந்து வீட்டுக்குள்ளே போடுறதுக்காக வேண்டி நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு வீட்டுக்குள்ளே எனக்கு போட்டு கொடு. ஆனால் வீட்டுக்குள்ளே இன்னைக்கு காலையில் அளவு எடுத்து பார்க்கும்போது தாங்க தெரியுது தையல் மிஷின் போடுறதுக்கு நெக்ஸ்ட்டு இடம் இருக்காது. டிவி பார்க்குறதுக்கும் நம்மளுடைய மாமனார் வீட்டில் யார் வீட்லையுமே டிவி கிடையாது. வந்து உட்காந்து பார்த்தாங்க ஃபேமிலியோடு அப்படின்னா, இங்கே வேறு மூத்தவங்க இருக்கிறனால இளையவங்க வந்து உட்கார முடியாது. அதனால் இடம் காணாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உள்ளே போடுறாங்களா இல்லை வெளியில் வேறு எங்கேயும் போடுறாங்களான்னு தெரில. பார்த்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதேவும் கையை உள்ளே விட்டுட்டாங்கங்க. அப்புறம் கை லைட்டாக நஞ்சிருச்சு. அது பிறகு என்னுடைய மாமனார்கிட்ட அந்த இங்கே வந்து இது பேர் சபுலோன்னு சொல்லுவாங்க, கடப்பாறை கம்பி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தென்னுனாங்க. ஓரளவு எப்படியோ உடச்சி நைட்டில் க்ளீன் பண்ணி கரண்ட் வேறு போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு டார்ச் லைட் அடித்து அப்புறம் பாட்டு கேட்டுக்கிட்டேவும் இந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக பேசி செஞ்சு ஓரளவு வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் கை நெஞ்சிருச்சுன்னொடனே நான் தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு பேசிகிட்டு இருந்தேன். அதை எல்லாத்தையுமே முடித்ததுக்கப்புறமேட்டு செங்கல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்ததாக இருக்கட்டும். இதுலனா இந்த கல் வந்து எனக்கு துணி அலசுறதுக்கு வெளியில் கொண்டு வந்து போடுறாங்களா என்னங்கிறது தெரில. ஆல்ரெடி நான் எந்த இடத்துல பாத்திரம் விளக்கணும் அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதே இடத்துல மறுபடியும் ஒரு சாக்கை போட்டு அதில் தான் துணியை போட்டு அலசுவேன். நிறைய பேருக்கு தெரியும், நான் சொல்லியிருந்திருப்பேன். அதனால் இது வேணால் எனக்கு அங்கே தூக்கி போடுறியான்னு, இங்கேருந்து அங்கே வரைக்கும் தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். கெட்டு கம்பி கயிறு போட்டு அதை கெட்டி கூட ஒரு 2-3 பேர் வேணும். ஆனால் எங்களுடைய பிளான் ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கணுங்கிறது தான். ஏன்னா கரண்ட் அடுப்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக இன்னொரு இடம் அந்த கை ரொம்ப வலிக்கணுன்னே அப்படி நிப்பாட்டிட்டாங்கங்க அந்த வேலையை. நானுமே அதுக்கப்புறமேட்டு இருக்கட்டும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். செங்கலை எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் அங்களுக்கு சைடில் வச்சுருக்குறோம். இன்றைக்கி வேறு ஏதாச்சும் பண்ணுறாங்கங்கிறத கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் விளாக்கில் கொடுக்குறேன். இன்றைக்கி தான் மேலே வீடை வந்து ரெடி பண்ணுறதா இருந்துச்சுங்க. 2 பேர் மேலே வேணும், கீழே வந்து கையாளுக்கு 2 பேர் வேணும். மேலே உள்ளதில் ஒருத்தங்க ரெடி ஆகிட்டாங்க, இன்னொரு ஆள் கிடைக்கலங்கிறதுனால இன்னொரு ஆள் ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து கண்டிப்பாக மேலே வீடை ரெடி பண்ணுறேன்னு இருக்காங்க. இங்கே வந்து மேலே கூரையை வந்து எப்படி மேய்கிறாங்கங்கிறத நம்ம தமிழ்நாடு விட இங்கே கொஞ்சம்
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதையுமே நான் உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் புதுசாக நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா பார்க்கலாம். ஆனால் எதை எப்படி பண்ணுறாங்கங்கிறது தெரில. எதுவாக இருந்தாலுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். சரி, ஓகே, இன்றைக்குள்ள வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.